பொதுவாகவே இப்போ இந்த வீடுன்னு எடுத்துட்டா அதில் எல்லாருமே விரும்புறது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. ஆமாம். இரண்டாவது வந்து இந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடுகள் தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஆமாம். அப்படிப்பட்ட வீடுகள் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு வடக்கு திசையும் தெற்கு திசையும், ஏன்னா வீட்டுடைய வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் வந்து வாஸ்து சரியான அமைப்பில் ஒரு மத்தியம வாசலோ அல்லது உச்ச வாசலோ இதுபோல் தெற்கு பகுதியிலையும் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த வீடு எப்போவுமே செல்வங்கள் நிறைந்த வீடாக இருக்குது. அதுபோல் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறப்ப வடக்கு தான் குபேரனுக்கானது. அந்த குபேரன் வரணும்னா தெற்கு குருவும் நமக்கு வந்து அனுகிரகம் கொடுக்கணும். குருவோட அனுகிரகம் இருந்தால்தான் குபேரனோட அனுகிரகம் கிடைக்கும். இல்லாட்டி குபேரன் வரமாட்டார். ஏன்னா குருங்கிறது தொழிலுக்கானது. ஏதாவது ஒரு வேலையோ தொழிலோ செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது குபேரன் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான இயற்கை விதி.